கட்டி பிடிச்சி ஒரு தடவை முத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு போறாரு. ஸோ இந்த டிராவலிங்ல வந்து நிறைய மனிதர்கள் வந்து இடையில சந்திக்கிறாங்க. ஸோ சந்திக்கும் போது வந்து ஒவ்வொரு சீன்ல வந்து என்ன சொல்றது, அந்த விறுவிறுப்பு சுவாரஸ்யம் குறையாம கொண்டு போகணும் டிராவலிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னா. நீங்க எப்படி இந்த திரைக்கதை அமைச்சீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அமைக்கிறதுக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் இந்த திரைக்கதை வந்து யூஸ்வலான பேட்டர்ல இருக்காதுன்னு தெரியும். ஒவ்வொரு சீனுமே கிட்டத்தட்ட ஒரு எபிசோடு மாதிரி வந்து முடியும், அது அடுத்ததுக்குள்ளே தொடர்ச்சி இருக்கும்னு சொல்லிட்டு அதை மனசுல வச்சுதான் எழுதணும். ஸோ ஒவ்வொரு சீனும் ஒரு சிறுகதை போல இருக்கணும், அதுல ஒரு பிகினிங் ஒரு மிடில் ஒரு எண்ட் இருக்கணும் தான் எழுதணும் ஆக்சுவலாக வந்து. அப்புறம் ஒவ்வொரு நடக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் வெரி டஃப் டு ரைட் ஓல்ட் ஸ்டோரி. அதாவது அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நடுவில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வரப்போவதில்லை. ரொம்ப கஷ்டம் தான். இது முன்னாடி எழுதும்போது ரொம்ப வெரி கிளியர் ஆக்சுவலி. இதுதான் இப்படிதான் எழுத போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பண்ணது. சரி, இப்போ ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து ஒரு ஹீரோ இருக்கும், ஒரு பெண்ணை பார்த்தோன்னா கரெக்டாக அவனுக்கு கடைசி சீனில் அவன் காதல் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை பழி வாங்குற ஸ்டோரி வந்து கடைசியில் பழி வாங்க மாட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கர்வாக போய்கிட்டு இருக்கும். பட் இந்த கதை என்னால் அதை உடச்சு எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கம் அவுட் ஆஃப் தட். ஸோ அது பண்ணேன், அது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே சரி, இன்னொரு லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க. ஓகே நன்றி. ஹலோ மிஸ்கினோட பேசணுங்க, பேசுங்க. ஹலோ வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க, என்னோட பேர் தொல்காப்பியன். சொல்லுங்க சார். என்னோட வயசு 40 வயசு எனக்கு. சொல்லுங்கய்யா. நான் பாக்கியவாசி படங்களை பார்த்து வளர்ந்தேன். சரிங்கய்யா. என்னோட உணவு சொல்ல முடியலங்க, உண்மை சொல்ல முடியல, எப்படி சொல்ல முடியல, அந்த மாதிரி அளவுக்கு நீங்க வந்து இந்த படத்தை பேச முடியல, பேசவே முடியலங்க. ஐயா சொல்லுங்கய்யா. ஹலோ, இது எப்படி சொல்ல முடியல, எல்லாம் பேச முடியலங்க. பேசுங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பா எப்படி சொல்றது தெரியல. நான் பேசிட்டேன். ஓகே நன்றி, மிஸ்கின் நன்றி. மிஸ்கின் சொல்லுங்க ஐயா. உங்க கால் நான் தொட்டு வணங்குறேங்க. இதுதாங்க சினிமா. என்னுடைய வணக்கம் இதுதாங்க. ஓகே சார், அவரோட உணர்ச்சிகளை வந்து சொல்ல முடியல. ஸோ இல்லை, நிறைய பேர் இப்படி பேசுறாங்க. ரொம்ப மனசு எப்படி சொல்றது, வார்த்தைகள் இல்லை. இது என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய இதயத்தை தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்ல வருது. ஆக்சுவலாக நான் வந்து ஐயா நீங்க பேச முடியல, நான் பேசுகிறேன். எவ்வளவு அழகான மனிதர் அப்படின்னு, எவ்வளவு அழகான இதயத்துக்கு சொந்தமானதுன்னு எனக்கு தெரியுதுங்க. நான் தான் உங்க காலில் எழுதணும். ரொம்ப நன்றி, என் கண்கள் பணிக்கிறது. நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. இன்னொரு நேர் லைன்ல இருக்காரு சார். ஹலோ வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க? சார் நான் ராயப்பேட்டையில இருந்து பழனியப்பன் பேசுறேன். பழனியப்பன் சார், நல்ல வேலை பாத்துட்டீங்களா? நேற்றுக்கு தான் சார் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது படம். ஓகே, கிருஷ்ணன் சார் இருக்காரு. சார் இப்போ உள்ள இயக்குநர்கள்லாம் ரொம்ப அருமையா பண்றாங்க. சொல்லுங்க. அதுல வந்து இன்னும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்னன்னாக்கா, ஒரு இயக்குனர் படைக்கிற படைப்பு வந்து மனம் விட்டு பாராட்டுறாங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். சொல்லுங்க சார். நேற்றுக்கு பாலச்சந்தர் சார் பேட்டி பார்த்தேன் நான் பேப்பர்ல. சரிங்க. ரொம்ப அருமையா பாராட்டி இருந்தாரு. சரிங்க. இது வரைக்கும் நான் பார்த்த திரைப்படங்கள்ல காதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லா படத்துலயுமே. அது ஹாலிவுட் படமா இருந்தாலும் சரி, நம்ம சினிமா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க வந்து இதுல ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்க. எந்த மாதிரி திரைப்படம்னா நான் ரொம்ப நாளே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். இது எப்படி உங்களுக்கு தோன்றுச்சு? இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் நான் எனக்கு என்னுடைய குருநாதர் தக்கேஷி கிட்டான ஒரு ஜாப்பனீஸ் திரைப்பட இயக்குனர், அவருடைய படம் பார்த்த ஒரு தாக்கம், இரண்டும் கலந்து நான் பண்ணேங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். இது மாதிரி படைப்புகள் நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க, வரவேற்கத்தக்க விஷயம். நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். வந்து அதாவது நீங்க சாரோடைய முன்னாள் படங்கள்ல இருந்து இருக்கீங்க. ஸோ உங்க 2 பேத்துக்குள்ள, அதாவது ஹீரோயின் கெமிஸ்ட்ரியோட உங்க 2 பேத்துக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஆன்ஸ்கிரீன்ல அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. ஸோ அது எப்படி? பேசிக்காக மிஷ்கின் வந்து ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக பவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணிடுவார். ஸ்கிரிப்டிங்கில் வந்து ஃபுல்லாக விஷுவலாக எல்லாமே விஷயங்கள் இருக்கும்.
அதனால ஒரு கேமராமேனுக்கு வந்து பெரிய சேலஞ்ச் அது கிடையாது. ஒரே சேலஞ்ச் வந்து நிறைய லாங் டெக்ஸ்ட் இருக்கும் அவரோட சினிமா லாங்குவேஜில் வந்து. அப்போ தான் மக்கள் வந்து கூடவே ஆக்சுவலாக வாழ்க்கையை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்க முடியும். நம்ம வெளியே பண்ணி அந்த லாங் டெக்ஸ்ட் இருக்கும். அது பண்ணும்போது நம்ம ஒரு கிளிஷேட் லாங்குவேஜ் சொல்லணும்னா நம்ம ஒரு குட் லுக்கிங் இமேஜஸ் சொல்லுவாங்க இல்லையா, பார்க்குற மாதிரி அழகாக இருக்கும். ஆனால் வந்து அந்த கதைக்கு பொருத்தமாக இருக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி இமேஜ் மட்டும் தான் வரும். அந்த ஒரு இது லாங் டெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இமேஜ் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. தாண்டி பண்ணும்போது அந்த கதைக்கு பொருத்தமான இமேஜ் நம்ம பண்ண முடியும். அது வந்து அந்த ஸ்பேஸ் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு அந்த பண்ணுறதுக்கு. அந்த கெமிஸ்ட்ரி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த படத்துக்கு காரணம். இல்லை, முதலாவது எங்களுக்கு 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருக்குமே ஒரு எளிமையான படம் பண்ணணும்னு எப்பயுமே ஆசை. நான் திடீர்னு மிஸ் ஆகி நான் கொஞ்சம் வேற மாதிரி போனால் உடனே மகேஷனை பிடிச்சி வேணாம் மிஷின் நம்ம எப்படி போகலாம் பாரு. ஸோ இப்படி நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக வந்து. அதனால தான் இது கெமிஸ்ட்ரி கிடையாது. இது வந்து நான் ஒரு சகோதரர்கள் தான். நாங்களும் போனோம் ஒன்றா பயணம் தான் போனோம். ஆக்சுவலாக நாங்கள் ரோட்டில் படுத்து கிடந்தது, நாங்களே அங்கேயே கிடந்துட்டு. ஸோ அதனால வந்து ஒரு அழகான நாட்கள் தான். அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கணும் இல்லை? அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சின்ன வார்த்தைன்னு சொல்கிறேன். அதை விட பெரிய வார்த்தை ஏதாவது நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த திரைப்படம் பண்ணுறதுக்கு, இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப அது எப்படி சொல்கிறது, இளையராஜாவை எடுத்துக்கிட்டோம், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களை எடுத்துக்கிட்டோம், நிறைய ரொம்ப இப்போ இந்த ஃபைட்டு சீன்லாம் ரியலாக நடக்கும் போது அசிஸ்டன்ட் டைரக்டர் பின்னால் உட்காந்து அழுதுட்டு போனால் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அப்புறம் ஓடி வந்து தூக்குறது, ஒரு லெஃப்ட் ஷோல்டர் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, பயங்கரமான பெயின். அதையும் தாங்கிட்டு ஆல்மோஸ்ட் 15 days கண்டினியூஸ் அந்த பெயினோட எனக்கு மார்னிங் எதுவுமே தெரியும். அவர் பெயின் ஃபேஸில் காமிக்காமல் அதுக்கப்புறம் 15 days கண்டினியூஸாக ஷூட் பண்ணி பண்ண முடிச்சோம். இது ரொம்ப ஒரு அவ்வளோ ஆத்மாவிலேருந்து பண்ண படம். ஸோ அதனால அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ எங்க 2 பேருக்கு எப்படின்னா வந்து நான் என்னன்னு தெரியல, பெரிய போன ஜென்ம புண்ணியம் தான் நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறது. ஓகே சார், இன்னும் நந்தலாலாவை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய காலர்ஸ் வந்து லைனில் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளோட சினிமா பார்வையில் அடுத்த வரப்போது ஒரு ஷார்ட் பிரேக். யாரும் எங்கேயும் போயிடாதீங்க, ஸ்டே டியூன்.